பயமாயிடுச்சு. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் தான் அவங்க அந்த ஐயா சொன்னாங்க, குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எங்கள் சம்பவம் நடந்துச்சு எங்கள் பரம்பரையில். அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்களேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க, பேச்சி அம்மன், காளி அம்மன் எல்லாமே. வாங்க. வண்டோட சத்தம் கேட்குதாங்க, அப்படியே ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க இடத்துல அவங்க சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோடவே சேர்ந்து நானும் பேசியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கவனித்து கேட்டுக்கோங்க. நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டும், ஒரு மாதிரி அப்படியே காதுக்குள்ளே கணீர்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கோவில் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இங்கே வந்து நடுவில் இருக்கவர் வந்து ஆக்கமுடைய ஐயனார். அப்புறம் முருகரும் பிள்ளையாரும் இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா புறா கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. அழகாக அது ஒரு கூடு கட்டி அதில் 2 பேர் தங்கியிருக்காங்க. முருகர் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காரு பாருங்கள். ஒரு புறா ஃபேமிலி அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க. வேலோட முருகர் ரொம்ப அழகாக உட்காந்துருக்காரு. இங்கே வந்து யானை முன்னாடி அழகாக ஐராவதம் உள்ளே இருக்காங்க. ஐயனாருக்கு வந்து இங்கே யானை வாகனம் இருக்குது. பக்கத்தில் ரொம்ப அழகாக யானை. இப்போ வந்து இங்கே மேலே ஹைட்டு தூக்கினோடனே ஒரு காலெல்லாம் உள்ளே போயிடுச்சு. யானை பாகன்னு அழகாக பக்கத்தில் நிற்கிறாரு. கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு வாங்க. ஐயா தான் பரம்பரையாக இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேச்சி அம்மனை பற்றி நல்லா தெரியும் ஐயாவுக்கு. வாங்க கேளுங்க. ஏதாவது ஐயா ஒரு வரலாறு ஏதாவது சொல்லுங்கய்யா. ஏதாவது பேச்சி அம்மன் வந்து உங்களுக்கு ஏதாவது நிஜத்தில் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்ல, ஏதாவது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடத்தியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த குளத்துல மீன் இது நைட்டு போய் கம்மாயில் மீன் கேட்டது ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் பேச்சியம்மா வந்து நம்மளுக்கு ஒரு காட்டு தேடி கொடுக்கணும்னாக்க நிறைய தூங்க விடாது. ஆனால் இடம் சொல்லும், ஆனால் தூங்க விடாது. அப்போது அங்கே போனோம்னாக்க நம்மளுக்கு என்ன நம்ம நினச்சி கேட்டு இருக்குதோ அது நம்மளுக்கு பலன் வந்து கிடைக்கும். தப்பு இல்லை. அது அங்கே நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்னு அங்கே அது இது வந்து கூப்பிடுச்சுனாக்க அங்கே போக முடியும். அங்கே போகாமல் வேண்டாம் அப்படின்னுச்சுனாக்க நம்ம அங்கே போனோம்னாக்க அங்கே பலன் இருக்காது. பேச்சியம் நல்லா காக்கும், பயப்படாது. குளத்துக்கு போய் குளத்தில் மழை பெஞ்சு நிறைய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து போனாக்கா மாநிலத்துக்கு போனாக்கா மீன் பிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பட்டு பிற்பாடு மழை கூட பெஞ்சிச்சு. அப்போ அதில் சரி இவ்வளோ மழை பெய்யுது போக வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு அப்போ இந்த இடத்துக்கு போ நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தலையை தூக்கும். அப்போ அங்கே போய் பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வேணுங்கிறது இருக்குது. அப்போயே பிடிச்சி கொண்டாந்து அப்போயே குழம்பு வச்சு அங்கே உதவி வச்சு அவங்களுக்கு வைக்கிற இடத்துல வச்சு அதுக்கு பிற்பாடு அந்த குழம்பு வச்சு வைக்கிறாங்க. இப்போ அம்மா இருக்கிறாங்க, அவங்க வச்சுக்க வைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு வேறு பிள்ளை உதவிய நம்மெல்லாம் இல்லை. அவங்க ஆக்குனவங்க கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் காலையில் தருவாங்க. நைட்டே நடக்கும். நான் ஒரு அதிசயம் சொல்கிறேன். பேச்சம்மன் வந்து என்ன சொல்லி எங்களுக்கு பழிச்சுது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் மாமியாரோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 3 பசங்க. அவங்கள வந்து 2 பொண்ணு 1 பையன். அவங்களுக்கு 3 பேருக்குமே குழந்தை பிறக்கலை. அப்போ வந்து ஊரில் பொன்னையன் கோயில் சொல்லுவாங்க. பொன்னையனையும் வேண்டிக்கிட்டு பேச்சியம்மனை நினச்சி வேண்டிக்கிட்டு படுத்துருந்துருக்காங்க. படுத்து இந்த மாதிரி குழந்த பிறந்துச்சுன்னா நான் வந்து வெளியே நான் ஒரு குதிரை காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி குதிரை பொன்னையனார் கோயில், அந்த கோயில் வாசலில் படுத்துக்கிட்டு பேச்சியம்மனை நினச்சிக்கிட்டு படுத்துருக்காரு. பேச்சியம்மா எனக்கு வந்து ஏதாவது அருள் திருவருள் சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது செவத்துலேருந்து வள்ளி வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கு. திருவள்ளுவர் சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து ஒரு குதிரை மட்டும் அடித்து வச்சுருந்துருக்காங்க, இன்னொரு குதிரை அடித்து வைக்கல, பெரிய குதிரை அது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி குதிரை நான் வந்து அடித்து வைக்கிறேன்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டார். வேண்டும்போது அப்போ நஜம் அப்படின்னா
இன்னொரு வாட்டி திருவிழம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, அந்த பள்ளி வந்து மறுபடியும் திருவிழம் சொல்லியிருக்கு. அப்போவும் நம்பாமல் நான் நிஜத்தில் எனக்கு வந்து புள்ள பிறக்கும் அப்படின்னா என் பொண்ணுக்கு பையனுக்கெலாம் குழந்த பிறக்கணும், பேரம்பேத்தி வேணும் அப்படின்னு அவர் நினச்சி மறுபடியும் வேண்டியிருக்காரு. மறுபடியும் திருமணம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அது வேண்டி ஒரு வருஷத்துக்குள்ளே எங்கள் மாமியாருக்கு ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் தான் என்னோடய வீட்டுக்காரு, அதுக்கப்புறம் எல்லாம் மச்சனை நாத்தனார்லாம் பிறந்தாங்க. மொத்தம் குழந்தையே இல்லைன்னு சொல்லி வேண்டினவங்களுக்கு 5 குழந்தை எங்கள் மாமியாருக்கு. அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே அவங்க 3 பசங்களுக்குமே முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க அக்காவுக்கு. எங்கள் மாமியாருக்கு 5 பசங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லாருக்குமே நல்லா பிறந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து அவரால் வந்து அந்த குதிரை அடித்து வைக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவால் வேண்டினார்ல தாத்தா, அவரால் அடித்து வைக்க முடியல. அவங்களுக்கு பசங்க பிறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாலே அடித்து வைக்க முடியல. அவங்களுக்கு அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரு 3வது தலைமுறை. அவங்க வந்து அவங்க கையால் தான் அவங்களும் இன்னொருத்தவங்களோட பையனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த குதிரைக்கு வர தொகை வந்து அப்போ 50,000 என்னமோ, அப்போ அது பெரிய தொகை தான். அந்த தொகையை வந்து அவங்க சேர்த்து ஆளுக்கு 50,000 போட்டாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி அந்த குதிரையை கட்டினாங்க. நல்ல பெரிய குதிரை, இந்த வாசலில் இருக்க மாதிரியே இன்னும் கொஞ்சம் பெரிய குதிரையாக இருக்கும். அந்த பொன்னையனார் கோயிலே அந்த குதிரை அடித்து வச்சுருக்காங்க. அதனால் இன்னமும் வந்து எங்கள் மாமனார் பேச்சியம்மன் அப்படின்னு தான் நம்புவார். இப்போ இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து பேச்சியம்மனை தான் ரொம்ப குலதெய்வமாக அவர் நினச்சி வேண்டி கும்பிட்டுட்டு இருந்தார். மகளுக்கும் பேச்சியம்மன் தான் பேர் வச்சாங்க. அது மாதிரி தான் பேச்சியம்மனோட அதிசயம். அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம ஊரில் ராக்கம்மா கருப்பரோட அதிசயம்லாம் நிறையா இருக்குது. அங்கே கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்கோம். இன்னும் மேலும் மேலும் நல்லா பேரம்பேத்திங்களோட வந்து இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் வாசல்லேருந்து வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கிடச்சி குழந்த பிறந்தவங்க குழந்தையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல துண்டு பாவாடைனா எல்லா சாமிக்கும் கட்டிட்டாங்க. இவங்க தான் பேச்சியம்மா. கையில் பாருங்கள் குழந்தை வச்சுருக்காங்க. பேச்சியம்மாவுக்கு அழகாக பச்சை கலர் பாவாடை, மஞ்சள் கலர் பார்டர் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலரு. வந்து காளியம்மா, அருள்மிகு காளியம்மன். இதில் என்னன்னா பேச்சியம்மன் வந்து எங்கள் மாமியாரோட அப்பா வீட்டு குலதெய்வம், அப்பா வீட்டு சாமி. காளியம்மா வந்து என்னோட அப்பா வீட்டு சாமி. 2 பேரும் பாருங்கள் அழகாக பக்கத்தில் இருக்காங்க. மாமியாரோடது இது என்னோட அப்பா வீட்டு குலதெய்வம் காளியம்மா. ஆக்கமுடைய ஐயனாருக்கு இந்த மாதிரி வேண்டி குதிரை அடித்து வைப்பாங்க. இந்த குதிரையில் ஒரு சம்பவம் இருக்குங்க. என் பையன் வந்து ரக்ஷன் இவன் இவங்க அப்பா வந்து என்னோட மகன் என்ன தெரியுமா பண்ணார், ஒரு வீர சாகசம் பண்ணார். இதே மாதிரி இவன் சின்ன பிள்ளை இதே வயசில் நாங்கள் வந்தோம். எல்லோரும் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி பசங்க விளையாடுவாங்கள்ல, விளையாடும்போது இந்த இருக்குல்ல அது பழைய குதிரை ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன், எதுன்னு எனக்கு கூட தெரியல. இந்த மூக்குக்குள்ளே இப்படி விரலை விட்டான். இப்படி விரலை விட்டோன்னே இந்த இருக்குல்ல இதுக்குள்ளே இப்படி விரலை விட்டு அப்போ என்னாச்சு, கொஞ்சம் நேரம் பொறுத்து கை வந்து ஒரு மாதிரி வீங்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்து ஒரே பயந்துட்டோம், என்னன்னு தெரியலையே, ஏன்னா இந்த மாதிரிக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அப்புறம் பார்த்தா வீக்கமாக ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம்தான் அவங்க அந்த ஐயா சொன்னாங்க, அதில் உள்ள குளவி கூடு கட்டியிருக்கும், அது கொத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெறும் சுண்ணாம்பு மட்டும் தடவி விட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்து சரியாயிடுச்சு. அது வந்து இப்போ அவர் பெருசாகி கல்யாணம் பண்ணி அவர் குழந்த பிறந்துருச்சு. இப்போ வந்தாலும் இந்த கோயிலுக்கு அந்த நடந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு அப்படியே பசுமரத்தாணிமாக நெஞ்சில் அப்படியே பதிஞ்சிருக்கு, ஞாபகம் வந்துடும். ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான கோவில் இது. கோயிலுக்குள்ளே எலுமிச்சைப்பழம் மரம் நிறைய மரம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ எலுமிச்சைப்பழம் காய்ச்சிருக்கு பாருங்கள். நம்மளும் 51 எலுமிச்சைப்பழம் வாங்கிட்டு போயிருந்தோம். அது கூடவே இதையும் சேர்த்து
கோயிலில் கொடுத்தாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கல் சிறப்பாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநூறுலாம் பூசி விட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு, இந்த கோவிலில் வந்து ஐயனார் கோயிலில் எப்போவுமே யானை தான் முன்னாடி வாகனமாக இருக்கும். இங்கே வந்துட்டு 2 நந்தி அடித்து வச்சுருக்காங்க, காளமாடு. அதோட கதையை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.